வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்த 62வது தலைப்பு யுத்த காலத்தில் ஓர் அற்புதம். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 61 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 62 யுத்த காலத்தில் ஓர் அற்புதம். குமாரபெருமானோடு யுத்தம் செய்ய சூரபத்மனே புறப்பட்டான். 1008 அண்டங்களிலும் உள்ள சேனைகள் அனைத்தையும் உடனே வரவழைக்குமாறு உத்தரவிட்டான். அசுரன் ஆணைப்படி 1008 அண்டங்களிலும் இருந்த அசுர சேனைகள் அனைத்தும் மகேந்திரபுரியில் வந்து குவிந்தன. கடல் போன்ற அசுர சேனை யுத்தத்துக்கு தயாராக இருந்தது. சூரபத்மன் நீராடி புத்தாடை அணிந்து கொண்டான். 5 வகை உணவுகளோடு கூடிய அறுசுவை பொருட்களை புசித்தான். நெற்றியிலும் மார்பிலும் இறைவனை தியானித்து விபூதி பூசிக்கொண்டான். பூஜையிலே வைக்கப்பட்டிருந்த சாசுவதம், வீரபத்திரம், சர்வசங்காரம் முதலான அநேக அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். பெரிய வேள்வி ஒன்று செய்து அற்புதமான பொன் தேர் ஒன்றை பெற்றிருந்தான் சூரபத்மன். அது முன்னர் சிவபெருமானால் அவனுக்கு அளிக்கப்பட்ட இந்திர ஞாலத்தேரை ஒத்ததாகும். சிங்க கொடியுடன் கூடியது காற்றினும் வேகமாக செல்லக்கூடியது. அநேக சிங்கங்களும் குதிரைகளும் பேய்களும் அதை இழுத்தன. 1000 கோடி அண்டங்களையும் தாங்கக்கூடிய வலிமை உடைய அந்த ரதம் பிரம்ம கர்ப்பத்திலும் அழியாத தன்மை உடையது. அந்த தேரை அவனுக்காக அலங்கரித்து தயாராக வைத்திருந்தனர் வீரர்கள். அவுணர்கள் மலர் மாறி பெய்து ஆரவாரம் செய்ய சூரபத்மன் அந்த தேரிலேறி யுத்தத்துக்கு புறப்பட்டான். முரசங்கள் முழங்கின. நிசாலம், சல்லிகை, பேரி, கொம்பு, தன்னுமை, காகனம், துடி ஆகிய வாத்தியங்கள் ஒலித்தன. அந்த பேரொலி ஹேமகூடத்து பாசறையில் உள்ள தேவர்களுக்கு கேட்டதும் அவர்கள் நடுங்கலாயினர். இந்திரன் என்ன நேருமோ என்று அஞ்சினான். சூரபத்மன் போருக்கு வருவதை அறிந்து ஆறுமுகப் பெருமானுடைய ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். மழு, வஜ்ரம், சூலம், வேல், வாள், பரிசை சக்கரம், தண்டு, 7 வில், அம்பு, கைவேல் ஆகிய ஆயுதங்களை திருக்கரங்களில் ஏந்தி கொண்டு சிவகுமாரனை தேரில் ஏறி அசுரனுடன் போர் செய்ய புறப்பட்டார். வீரபாகு தேவரும் லட்சத்து எண்மரும் 2000 வெள்ளம் பூதப்படையினரும் அவருடன் கிளம்பினார்கள். இந்திரன் முதலான தேவர்கள் குமார கடவுளை போற்றி துதித்து கொண்டு பின்னால் வந்தார்கள். யுத்த களத்தை அடைந்ததும் பூதப்படைகள் தங்கள் எதிரே கடல் போன்று பறந்து நிற்கும் அசுர படைகளை கண்டதும் ஒரு கணம் சிந்தித்தனர். அத்தனை வீரர்களையும் போரிட்டு வெற்றி கொள்வது எங்கனம் என்ற யோசனை அவர்களுக்கு எழுந்தது. எனினும் எம்பெருமான் அருகில் இருக்கையில் கவலை ஏன் என்று மனம் தெளிந்து அசுர வீரர்களிடையே வெள்ளம் போல் பாய்ந்தார்கள். வெகு தூரம் பரவி நிற்கும் அசுர படையினரை கண்டபோது இந்திரன் மனம் கலங்கினான். அருகிலிருந்த விஷ்ணுவிடம், பிரபோ, சாகரம் போன்று நிறைந்திருக்கும் அசுர வீரர்களை வெற்றி கொள்ள ஊழிக்காலம் முழுவதும் செல்லும் போல் இருக்கிறதே என்றுதான் எங்களுக்கு விடிவு காலம், எங்களுடைய துன்பம் நீங்குவது எப்போது என்று பயத்துடன் கேட்டான். மாதவன் அவனை பார்த்து சிரித்தார். இந்திரா, சிவகுமாரனாக எழுந்தருளி இருப்பது கைலைநாதன் என்றோ? அவருடைய சக்தியை நம்மால் அளவிட்டு கூற முடியாது. மேரு பர்வதத்திலே முன்னர் விஸ்வரூபம் காட்டி அருளிய போது அவருடைய திருமேனியிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான அண்டங்கள் அடங்கியிருப்பதை கண்டாயல்லவா? அனைத்தையும் தோற்றுவிப்பவர் அவரே, முடிவில் அழிப்பவரும் அவரே. இறைவன் சக்தியாக தோன்றி நம்முடன் வந்திருக்கும் சிவகுமாரனுக்கு சூரபத்மனோ அவனுடைய அசுர படைகளோ ஒரு பொருட்டல்ல. தன் சிரிப்பினாலேயே அனைவரையும் எரித்துவிட முடியும். ஹூங்காரத்தின் மூலம் அழிக்க வல்லவர். அவருடைய ஆற்றலை யார்தான் அறிவர்? 2000 வெள்ள பூத சேனைகளுடனும் வீரபாகு முதலான 109 வீரர்களுடன் யுத்தத்துக்கு அவர் வந்திருப்பது அவருடைய திருவிளையாடல்களில் ஒன்றாகும். நீ கவலைப்படாதே. முருகப்பெருமான் விரைவிலேயே அசுர கூட்டத்தினை அழித்து ஜெயந்தனையும் மற்றவர்களையும் சிறையிலிருந்து விடுவிப்பார் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி தேற்றினார். 2000 வெள்ளம் பூத சேனைகளும் 108 அசுர படைகள் மிக பயங்கரமான தாக்குதலை தொடுத்தனர். மரங்களையும் கூரிய முனைகளையும் உடைய ஆயுதங்களையும் கொண்டு தாக்கினர். எண்ணற்ற அஸ்திரங்களை சொரிந்தனர். அசுர வீரர்களும் சளைக்கவில்லை. பூத படையினரிடையே தாக்குதலை எதிர்த்து முறியடித்தனர்.
அவர்களால் எரியப்பட்ட அஸ்திரங்களையும் மரங்களையும் பாறைகளையும் பந்து பிடிப்பது போல கைகளால் பிடித்து உடைத்தும் முறித்தும் பொடி செய்தும் அழித்தனர். பூத படையினருக்கு கை சளைத்து விட்டது. வீரபாகு தேவரும் எண்ணற்ற அஸ்திரங்களை பிரயோகம் செய்து அசுர வீரர்களை திக்குமுக்காடச் செய்ய முயன்றார். அவருடைய முயற்சியும் பலன் தரவில்லை. சேனைகள் சோர்ந்து போவதைக் கண்டு முருகப்பெருமான் நாணை இழுத்துச் சுண்டினார். அந்த சப்தம் பூத சேனைகளுக்கு புதிய தெம்பை கொடுத்தது. அசுர சேனைகளோ அதை கேட்டு நடுங்கின. குதிரைகளும் யானைகளும் மிரண்டு தாறுமாறாக ஓடலாயின. ஆறுமுகப்பெருமான் வில்லை வளைத்து பானங்களை மழையாகச் சொரிந்தார். அவை அசுர வீரர்களை மளமளவென்று சரியச் செய்தன. பானங்கள் உடலிலே பட்ட மாத்திரத்தில் அந்த பகுதியை ஊடுருவி வெளிப்பட்டு மேலும் எதிர்ப்படுவோரை தாக்கி கொன்றன. யானைகள் மலைகளைப் போல விழுந்தன. ரதங்கள் துகள் துகளாயின. பானங்கள் சென்றவிடமெல்லாம் அசுர வீரர்கள் சாய்ந்தனர். வாயுதேவன் எம்பெருமான் திருத்தேரை ஒரு நிலையில் வைக்கவில்லை. யுத்தக்களம் முழுவதும் பம்பரம் போன்று சுற்றி வரச் செய்தான். சக்கரங்களுக்கிடையே சிக்கி உயிரிழந்தோர் பலர். குதிரைகளின் காலடியிலே அகப்பட்டவர் எத்தனையோ பேர். ரதம் பாய்ந்து செல்லும் போது அதன் வேகத்தில் இழுக்கப்பட்டு நாசமடைந்தவர் எண்ணற்றவர். எங்கு திரும்பினாலும் அசுர வீரர்கள் மடிந்து விழுந்தனர். நேரம் செல்ல செல்ல யுத்த களத்திலே பிண மலைகள் உயர்ந்து வளர்ந்தன. பெருகிய இரத்தம் ஓடி வழியின்றி அங்கங்கே குளங்களைப் போல தேங்கலாயின. அந்த பிண மலைகளையும் இரத்த தடாகங்களையும் தாண்டி கொண்டு சென்று போரிடுவதில் பூதப்படையினருக்கு சிறிது சங்கடம் ஏற்படுவதைக் கண்டார் முருகன். தம்முடைய 12 கண்களிலிருந்தும் வடவா முகாகினிக்கு ஒப்பான தீச்சுடர் தோன்ற சினத்தோடு உற்று நோக்கினார். இமைப்பொழுதிலே யுத்த களத்தில் மலை போல குவிந்திருந்த அசுர வீரர்களுடையதும் யானைகள் குதிரைகளுடைய பிணங்கள் எரிந்து சாம்பலாகி விட்டன. அந்த அற்புதத்தை கண்டு தேவர்கள் வியந்து இறைவன் திருக்குமாரனை பலவாறு போற்றி துதித்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த தலைப்பு 63, பதும கோமலை நாயகன் பறவையானான். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.